அல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் குடும்ப சமாதானத்தை பற்றி நாம் இந்த நேரத்திலே வேதாகமத்தை கொண்டு நாம் பார்ப்போம். ஆதாமையும் ஏவாளையும் தேவன் படைத்து அந்த ஏதேன் தோட்டத்திலே உலாவ விட்ட போது, அவர்களுக்கு உரிமையாக கொடுக்கப்பட்ட போது, பிசாசு ஆகிய மூன்றாவது நபர் அவர்களிடையே ஏவாளிடத்திலே புகுந்து கனியை கொடுத்து இவ்விதமாக அவளை வஞ்சித்து ஏதேன் தோட்டத்தை விட்டு வெளியேற செய்யும்படியாக, தேவன் வெளியேற்றும்படியாக அப்படி ஒரு பொல்லாத கிரியை செய்தான் என்று சொல்லி வேதாகமத்திலே வாசிக்கிறோம். எனவே இந்த நாளிலே மூன்றாம் மனிதர்கள் வந்து நம்முடைய குடும்பத்திலே சமாதானத்தை குலைக்கும்படியாக அப்படி இடம் கொடுத்தல் கூடாது. கணவனும் அப்படி இடம் கொடுத்தல் கூடாது, மனைவியும் இடம் கொடுத்தல் கூடாது. நம்முடைய உறவினர்களாக இருந்தாலும் சரி, குடும்ப ரகசியங்களை வெளிப்படுத்தி குடும்ப பிரிவினைக்கு காரணமாக இருப்பவர்களாக இருந்தால் அதனை அறிந்து அவர்களை முற்றிலும் அதை தவிர்த்து நாம் சமாதானத்தை தேடி என்றென்றும் தேவனுக்குள்ளாக நிலைத்திருக்கும்படியான பேற்றினை தெரிந்து கொள்ள வேண்டும். ஏனென்றால் வேதாகமத்திலே வாசிக்கிறோம், தெளிந்த சிந்தையுள்ளவர்களாய் இருங்கள் என்று சொல்லி வேதாகமத்திலே வாசிக்கிறோம். இன்னும் பிசாசுக்கு இடம் கொடாதிருங்கள் என்று சொல்லி வேதாகமத்திலே வாசிக்கிறோம். எனவே நம்முடைய குடும்ப சமாதானத்தை கெடுக்கிற பிரிவினை ஆவியை கொண்ட மனிதர்களிடத்திலே நட்பை பாராட்டாதபடிக்கு தேவனிடத்திலே என்றென்றைக்கும் களி கூறும்படியான பேற்றினை அறிந்து நாம் குடும்ப சமாதானத்தை நாம் என்ன செய்ய வேண்டும்? கட்டி காப்பவர்களாக இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் தேவனுக்குள்ளாகவும் நம்முடைய உறவானது நிலைத்திருக்கும், குடும்பத்திலும் ஒரு பற்றுதல் உண்டாயிருக்கும், நாம் மேன்மை பெறக்கூடியவர்களாக காணப்படுவோம். எனவே இந்த நாளிலே தெளிந்த சிந்தையுள்ளவர்களாக இருப்போம், குடும்ப சமாதானத்தை காப்போம், கணவனும் மனைவியும் பிள்ளைகளும் ஒன்றித்து வாழும்படியான ஒரு மனநிலையை கொண்டு வாழ்வோம். எனவே இந்த நாளிலே அதனை அறிந்து நாம் செயல்படுவோம். அல்லேலூயா, ஆமேன்.